ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபைனல் டெஸ்ட். தமிழ்நாட்டில் மழை வர வேண்டும் என்று நம்ம ஊர் ஆளுக கழுதைக்கும் தவளைக்கும் கல்யாணம் பண்ண வச்சு டிக்குமுக்கு பண்ண வைப்பாங்க. ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டில் மழை வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்படியெல்லாம் நம் நாட்டில் அறியாத மக்கள் மழையை கமான் கமான் என்று அழைத்தாலும் ஒரு துளி கூட மழை பொழியாது. பட் இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபைனல் டெஸ்ட் அண்ட் ஃபைனல் டே. இந்திய அணி 4வது டெஸ்டில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இன்னிங்ஸ் வெற்றி பெற்று ஆஸ்திரேலியா மண்ணில் சாதனை சரித்திரம் பண்ணிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மழை ஃபைனல் டேவிலும் குறுக்கிட்டு மேட்சை லாக் பண்ணி சோழியை முடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் டெஸ்ட் மழையால் ஆட்டம் டிராவானது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் டெஸ்ட் முடிந்த பிறகு நம்ம கேப்டன் கோலி என்ன பேசினார் என்பதை மிக விரைவாக பார்க்கலாம். 71 ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலியா மண்ணில் டெஸ்ட் தொடரை வின் பண்ணியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், ஃபைனல் டெஸ்டில் இந்திய அணி வின் பண்ணியிருக்கும், ஆனால் மழை குறுக்கிட்டு மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது என்றும், இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் கேப்டன் கோலி கூறியது, எங்கள் அணியின் முழு பலத்தை அறிய நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸில் அறிய முடியும். அதன் பின்பே ஒரு கேப்டனாக நான் முழு திருப்தி அடைவேன் என்று கேப்டன் கோலி கூறினார். மேலும் இந்த சீரீஸில் இந்திய ஃபேன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் ஸ்டேடியத்தில் வந்து எங்களை உற்சாகப்படுத்தியது மிகவும் மகிழ்ச்சி அளித்துள்ளது. கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் கேப்டன் கோலி வாழ்த்து தெரிவித்தார். இந்த சீரீஸில் ரன் அடிப்படையில் புஜாரா மேன் ஆஃப் த சீரீஸும், விக்கெட் அடிப்படையில் பும்ரா மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினார். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, 71 ஆண்டுக்கு பிறகு கேப்டன் கோலி தலைமையில் இந்திய அணி ஆஸ்திரேலியா மண்ணில் வெற்றி மகிழ்ச்சி அளிக்கிறதா என்றும், இல்லை நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸில் இந்திய அணி வின் பண்ணுவதே கேப்டன் கோலி சொல்வது போல் அணியின் முழு பலத்தையும் கண்டறிய முடியுமா? உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.